ரவுண்டு பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ மடிப்பு பக்கம் கட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த லைன் வந்து எனக்கு தேவைன்ற அளவு பார்க்க தேவைன்றதுனால நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லாட்டி போட வேணாம். மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, நான் ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சிட்டேன். இதை அப்படியே ஸ்டிக்கை வச்சு சுற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்டிஃபாக வரும். சுட்டியாச்சு பாருங்க. இப்போ கம் பண்ணலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் குச்சி சொல்லிக்கலாம். முடிஞ்சிச்சு. ஏற்கனவே 2 செஞ்சு வச்சுருக்கேன். இதையும் அதோட ஜாயின் பண்ணிட்டு ஒரு டேபிளில் சைடில் வச்சுட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் பாய்.